ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்பனே முருகா போற்றி, அஞ்சனேயா போற்றி, பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இதனுடைய அதிபதி புத பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 11 கூடிய சந்திரனோடு இருக்கார். அவர் ஆரம்பத்தில் 8, 9, 10ஆம் இடம் இருந்து வார இறுதியில் சந்திரன் 11ஆம் இடத்தில் ராசிநாதனோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. காரிய சித்தி. எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்குது. வாக்கு வன்மை இருக்குது. வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். ஜோசியர், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மற்றபடி வழக்கறிஞர்கள், இப்படி நிறைய புதனுடைய ஆதிக்கும் வாக்கினை கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும். அப்போது வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்தொழவு வாங்க, குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். 6ல் ராகு இருப்பதே எதிரிகளே இல்லைன்னு சொல்லணும். அது குரு பார்வையில் இருக்குது. அப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். இருந்த போதிலும் 7ல் சனி இருப்பதால் நண்பர்களால் உபத்திரவம் வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது. நீங்கள் லக்ஷ்மியை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். 22, 23 சந்திராஷ்டம நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி அற்புதமான ஒரு நேரம். குடும்பத்தில் நல்ல பண வரவு, மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.